செய்கிற வேலையிலும் அப்பா, நாங்கள் உங்களை துதிக்கிற வேலையிலும் ஆண்டவரே, உங்க பிரசனம், உங்க அளவில்லா பிரசனம் ஆண்டவரே எங்க மத்தியில காணப்பட வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தில் அது காணப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்பா, ஆராதிக்கிற ஒருத்தர் ஆண்டவரே, நாங்கள் ஆவியோட ஆண்டவரே, உண்மையோட ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்க கண்களோ ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் ஆண்டவரே, அது உங்களை மட்டுமே பார்க்க வேண்டும் அப்பா. அது வேற எங்கேயும் ஆண்டவரை பார்க்க கூடாது. எங்க கண்கள் ஆண்டவரே உம்மிடத்துல வர ஒத்தாசை ஆண்டவரே நாங்கள் நோக்கி பார்க்க வேண்டும் அப்பா. எங்க கண்களை ஆண்டவரே, எங்களோட இருதயத்தை ஆண்டவரே, நாங்கள் உங்க பக்கம் வைப்பதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த காலை வேலையை ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. வர ஒருத்தருக்கு ஆண்டவரே, இந்த உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானத்தை நீங்க தாருங்க ஆண்டவரே. அப்பா அப்பா வெளியே போகும்போது ஆண்டவரே, நாங்கள் ஏதோ ஒன்றத்தை பெற்றுக்கொண்டோம், இந்த உலகம் எங்களுக்கு தரக்கூடாத ஒரு காரியத்தை நாங்கள் இன்று பெற்றுக்கொண்டோம் என்ற ஒரு சமாதானத்தோட, ஒரு சந்தோஷத்தோட ஆண்டவரே நாங்கள் வெளியே போறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எந்த ஒரு மனிதனும் ஆண்டவரை எங்களை தேற்ற முடியாது. எந்த மனிதனும் ஆண்டவரை காட்டக்கூடாத அளவுக்கு அன்பு ஆண்டவரே, அந்த அளவுக்கான ஒரு தேற்றுதலை தர தேவனா நீர் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை போல ரட்சகர் இல்லை ஆண்டவரே. அப்பா, உம்மை போல வல்லவர் இல்லை ஆண்டவரே. உம்மை போல பரிசுத்தர் இல்லை ஆண்டவரே. நீர் ஆண்டவரே எங்களோட கண்மலை ஆனவர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உங்களை ஆராதிக்க வந்திருக்கிறோம். இந்த காலை வேளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க அப்பா. உங்க வார்த்தையை கேட்கும் போது உங்க வார்த்தை எங்களோட இருதயத்தின் ஆழத்திலே ஆண்டவரே, அது கிரியைகளை செய்வதற்கு நீர் உதவி செய்யுங்க அப்பா. எங்களோட இருதயத்தை நாங்கள் திறந்து வைப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. எங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு தாழ்மை குணத்தை நீங்க தாங்க அப்பா. நாங்கள் ஆராதிக்கிற வேலையை நீ ஆசீர்வதித்தாங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். நம்மளுடைய தேவன் நம்மளை விசேஷித்தவர்களா அவர் நம்மளை நடத்துகிற தேவனா இருக்காரு. மனிதர்கள் நம்மளை ஒரு மனிதனை போல நடத்துவாங்க. ஆனால் நம்மளோட தேவன் அவர் நம்மளை ராஜாக்கள் பிள்ளைகளை போல அவர் நம்மளை வழி நடத்துகிற தேவனா இருக்கார். நம்மளை ஒரு விசேஷ விதமாக நடத்துகிறார். நம்மளை உற்சாகமாக கரங்களை தட்டி, தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். நம்ம எவ்வளவு யோசிச்சாலும் எவ்வளவு நம்ம எதிர்பார்த்தாலும் தெரியாது, நம்ம தேவனுக்கு விசேஷித்தவன். உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். நான் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். மேகஸ்தம்பம் மேலே இருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பாகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலே இருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பாகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையோ கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என்னேக்கம் எல்லாம் எந்தேவன் சந்தோஷம் நான் காணுவேன். என்னேக்கம் எல்லாம் எந்தேவன் சந்தோஷம் நான் காணுவேன். கண்ணுகள் சொல்லுவோமா? தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். வாழ்க்கையில கசப்புகள் கலந்துட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட செல்லுது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்துட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு.
ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது. ஆகம் கொண்ட கண்மலைய கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது. ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார். சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார். சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். மேக ஸ்தம்பம் மேலே இருந்து பாதுகாக்குது. பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேக ஸ்தம்பம் மேலே இருந்து பாதுகாக்குது. பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார். அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார். அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். தேவா தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். எதினால் எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். உற்சாகத்தில் தேவனை மகிமைப்படுத்துவோமா? எல்லாம் தேவனை மகிமைப்படுத்துவோமா? தேவனுடைய அற்புதமான பிரசனம் இந்த காலை வேளை நம்ம மத்தியில் இருக்கிறது. ஆமென். விசுவாசிக்கிற அனைவரும் அப்படியே கண்களை மூண்ட விதமாக நம்ம தேவனை மகிமைப்படுத்துவோம். நம்ம கூடி வரதே நன்றி சொல்றதுக்கும் தேவனை மகிமைப்படுத்துவதற்கும் என்னோட சேர்ந்து கைகளை உயர்த்தி எல்லாரும் என்னோட சேர்ந்து சொல்லுங்க. ஓ தூயரே
சர்வ வல்ல தெய்வமாக நீங்க இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என்னையும் உம்முடைய பிள்ளையாக நீங்க அழைத்து நீங்க நடத்தி வர்றதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓ தூயரே தூயரே நீரே தூயரே தூயரே பாத்திரரே துதி உமக்கே பாத்திரரே துதி உமக்கே நீரே தூயரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி தூயரே சர்வ வல்லவர் நீரே தூயரே 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 சர்வ வல்லவர் நீரே பாத்திரரே துதி உமக்கே பாத்திரரே துதி உமக்கே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே எங்கள் மத்தியிலே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தானத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தானத்தில் தேவனின் மகிமை தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தானத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த மூடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பிரசன்னம் இறங்கி வருதப்பா. நாங்கள் பாத்திரவான அல்ல, நாளும் எங்கள் மத்தியில் நீங்கள் அசைவாடுறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி அப்பா. பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சர்வ வல்லவராக இருந்து எங்களை நடத்தி வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த ஆராதனை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. கூடி வந்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பேசுங்கப்பா. நீங்கள் இடைப்படுங்க. கேட்கின்ற வார்த்தைகளப்பா நாங்கள் வெறும் ஒரு செய்தியாக கேட்டுட்டு நாங்கள் கடந்து போகாமல் அது நீங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ண எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஆவியானவர் உணர்த்தட்டுமாப்பா. நாங்கள் தவறுகின்ற வேலைகளில், நாங்கள் வழிமாறி போகின்ற வேலைகள்லப்பா, இந்த வசனங்களையும் இந்த வார்த்தைகளையும் இந்த பாடல்களையும் நீங்கள் ஞாபகப்படுத்தியப்பா எங்களோடு இருந்து நீங்கள் நடத்தி நீங்கள் சொல்லுங்கப்பா. உங்களுடைய கரம் எங்களோடு இருக்கட்டும். உங்களுடைய பிரசன்னம் இன்னும் அதிகமாக இருக்கட்டும் அப்பா. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. நேற்றைய தினத்தில் நாம் உபாகம் 31ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு பாட்டு ஒன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாட சொன்னார். மோசே உடனே அந்த பாட்டை எழுதி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்து
அந்த பாட்டை பாட வச்சாரு அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அதுதான் 32ஆம் அதிகாரம் தான் அந்த பாட்டு. உபாகமம் 32ஆம் அதிகாரம் தான் அந்த பாட்டு. இந்த 32ஆம் அதிகாரத்தில் அந்த பாட்டில் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்கள எப்படி தெரிஞ்சுக்கிட்டாருங்கிறதுலேருந்து அவங்க எப்படி கரடுமுரடான பாதைகளுக்குள்ளே போயிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக எழுதி வச்சிருக்கிறார். முதல்ல அவரை புகழ்கிறாங்க பாருங்க. வானங்களே செவி கொடுங்க, பூமியே என் வாய்மொழியை கேட்பாயாக, மழை இளம்பயிரின் மேல் பொழிவது போல் என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும், இப்படியெல்லாம் சொல்கிறாரு. கர்த்தருக்கு மகத்துவத்தை செலுத்துங்க, பூர்வ நாட்கள் எல்லாம் எண்ணி பாருங்க, கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம்னு 9வது வசனத்தில் கர்த்தர் எப்படி இஸ்ரவேலரை தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிறத எல்லாம் நம்ம அங்கே படிக்கிறோம். இவங்களை தெரிஞ்சுக்கிட்டு இவங்களை ஆண்டவர் ரொம்ப ஆசீர்வதிச்சார். இவங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் பாருங்க. அவங்களுக்கு எப்படி கொடுத்தாரு? 13வது வசனத்தில் பூமியில் உயர்ந்த ஸ்தானங்களில் அவனை ஏறி வர பண்ணினார், வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார், கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். பசுவின் வெண்ணெய், ஆட்டின் பால், பாசானில் மேய ஆட்டுக்குட்டிகள், ஆட்டுக்கடாக்கள், வெள்ளாட்டுக்கடாக்கள் இவளுடைய கொழுப்பையும் கொழுமையான கோதுமையும் இரத்தம் போன்ற சுயமான திராட்சை ரசத்தையும் சாப்பிட்டாய். நல்ல சாப்பாடு கொடுத்தார். அவங்க நினைக்காத சாப்பாடு, அவங்களால நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அவங்களுடைய சாப்பாட்டு வகைகளை பார்க்குறோம் நம்ம. இப்படி நிறைய சாப்பிட்டா நல்லதுன்னு ஒரு பக்கம் சொன்னாலும் கெட்டதாகவும் இருக்குங்கிறத நம்ம இங்கே தான் படிக்கிறோம். நிறைய சாப்பிட்றது தப்பு இல்லை, நல்லா சாப்பிடலாம். ஆனால் அது எந்த அளவுக்கு தப்பாக போகுது அப்படின்னா 15வது வசனத்தில் யெஷூரன் கொழுத்து ஸ்தூலித்து நினம் துணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு ரட்சிப்பின் கண்மலையை, எல்லாம் நல்லா இருக்குங்க, அருமையாக இருக்கு, நிறைய ஆசீர்வாதம் இருக்கு. அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்தார். யாக்கோபின் வம்சத்தை ஆண்டவர் அப்படி உயர்த்தி மேன்மைப்படுத்துகிறார். இங்கே இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் யாக்கோபின் ஆசீர்வாதங்களில் பங்கு உண்டு. நான் நேற்று ராத்திரி வாலிப பசங்களோட கூட பிள்ளைகளோட யாக்கோபை பற்றி தான் பேசினேன். சண்டே கூட அது பேசலான்னு தான் இருக்கிறேன். யாக்கோபை பற்றி நேற்று ராத்திரி பிள்ளைகளோட ஒரு 50 நிமிஷம் பேசினேன் நான். அப்போ யாக்கோபு வந்து ஒரு விசேஷமான கேரக்டர். பைபிளில் எல்லாத்துக்கும் நம்ம யாக்கோபை தான் அதிகமாக ஆண்டவர் ரெஃபர் பண்ணுறார். ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஃபுல்லாக ஆபிரகாம் பற்றி பேசுகிறாரோ இல்லையோ, யாக்கோபே இஸ்ரவேலே, யாக்கோபே இஸ்ரவேலே, இதுதான் பேசுகிறாரு. இஸ்ரவேல்னாலும் யாக்கோபு தானே. யாக்கோபனுடைய இன்னொரு பேர் தான் இஸ்ரவேல். இப்போ இதை தான் நிறைய பேசுகிறார் யாக்கோபை பற்றி. இது ஒரு பிளஸடான ஒரு சந்ததி. அதே மாதிரி நாம் இங்கே இருக்கிற எல்லாருமே யாக்கோபோட நம்மளை ஒப்பிடலாம். அதே மாதிரி நம்ம ஒரு ஆசீர்வாதமான யாக்கோபை போன்ற ஒரு மேன்மை மிக்க சந்ததிகளாக தேவன் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்று நாம் எண்ணலாம். அப்படி இன்னும் உயர்த்துவார், இன்னும் ஆசீர்வதிப்பார். நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் போதவில்லை என்றால் இன்னும் கூடுதலாக தேவன் என்ன பண்ணுவார்? கொடுப்பார்.
எல்லாம் செய்வார். ஆனால் என்ன ஒரு பிரச்சனை வந்து விட்டது என்றால், நம்ம கூட திட்டுவோம்ல பசங்களை, இல்லை சாப்பிட்டு சாப்பிட்டு நீ கொழுத்து போயிட்ட, சாப்பிட்டு சாப்பிட்டு கொழுத்து போயிட்ட, வாயிலேருந்து கொழுப்பான வார்த்தை எல்லாம் வருது, ரொம்ப கொழுப்பு வந்துருச்சு உனக்கு, சாப்பிட்டு சாப்பிட்டு கொழுத்து போயிட்ட நீ. திட்டுறோமா இல்லையா? திட்டுவோம். அதே மாதிரி இவனுக்கும் சாப்பிட்டு 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 கொழுத்து போயிட்டு, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நல்லா சாப்பிட்டு நல்ல எக்ஸசைஸ் பண்ணி உடம்பை நல்லா திடமாக வச்சுருக்கிறவங்க யாரையாவது பார்த்தா அடிக்கணும்னு தோணுமா அவங்களுக்கு? நான் கேள்விப்பட்டிருக்கேன். யாரையாவது பார்த்தா சும்மாவே என்ன பண்ணுமா? அது ஒரு கொழுப்பு. அதுதான் கொழுப்புங்கிறது. இல்லை சோறில் குத்தணும்னு தோணுமா அவங்களுக்கெல்லாம்? அதுக்கு பேர் என்னது? அதே மாதிரி இவனுக்கு யாக்கோபுக்கு ரொம்ப கொழுத்து போயிட்டு கடவுளையே உதச்சிட்டான். எந்த அளவுக்கு அவன் எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டான் பாருங்க. அவருடைய கற்பனைகள் எல்லாம் உதச்சி தள்ளிட்டான், அவருடைய வார்த்தைகள்லாம் உதச்சி தள்ளிட்டான். அவர் அவனுக்கு விதித்த பிரமாணங்களை எல்லாம் உதச்சி, அதெல்லாம் போ, இதெல்லாம் என்ன பெருசு, எனக்கு இருக்கிற ஆசீர்வாதம் போதும், நான் பெரிய ஆளாயிட்டேன், எனக்கு நிறைய ஆசீர்வாதம் வந்துருச்சு அப்படின்னு கொழுத்து ஸ்தூளித்து நினம் துணின போது நிறைய அவனுக்கு லேயர் லேயராக கொழுப்பு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நான். நிறைய லேயர்ஸ் வந்துருச்சு. அப்படி இருக்கான் அவனுக்கு. இப்போ நீங்கள்லாம் வெளிநாட்டிலலாம் பாருங்களேன், நிறைய சாப்பாடு யூரோப்பியன் கண்ட்ரீஸில், அமெரிக்கன் கண்ட்ரீஸ்லலாம் அவங்க சாப்பாட்டில் நம்ம ஒரு காவாசி கூட என்ன பண்ணுறதில்ல, சாப்பிட்றதில்ல. அவங்க சாப்பிட்ற அந்த கொழுப்பு, அவங்க சாப்பிட்ற அந்த கொழுமையான சாப்பாடுகள் எல்லாம் நம்ம டெலிவிஷனில் பார்த்தோன்னா அதை காட்டுவாங்க, அவங்க சமைக்கிற விதங்கள் எல்லாம். எங்கள் பையன் தான் அதெல்லாம் போட்டு வச்சுட்டு பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்படி அதை பார்க்கும்போது நமக்கு தோணும், நம்ம எல்லாம் பாவம்தான், நம்ம எல்லாம் ஏதோ என்ன செய்கிறோம், சும்மா கொஞ்சம் வேக வச்சு அந்த மாதிரி சாப்பிட்றோம். அவங்கள மாதிரி கொழுமையாக நம்ம என்ன பண்ணுறதில்ல. அவங்களுக்கு இருக்கிற குளிருக்கு அப்படி சாப்பிட்டா தான் அந்த குளிரை என்ன பண்ண முடியும், அவங்களால தாங்க முடியும். நம்ம அப்படி சாப்பிட்டா செத்து போயிடும். இந்த ரெண்டுக்கும் அதான் வித்தியாசம். அவங்க அப்படி சாப்பிட்டா தான் அந்த குளிரை தாங்க முடியும். நம்ம அதே மாதிரி சாப்பிடணும்னு நினச்சி சாப்பிட்டோன்னா சீக்கிரமாக கொலஸ்ட்ரால் வந்து பரலோகத்துக்கு ஸ்தோத்திர பாட்டு பாடிட்டு பரலோகமேன்னு சொந்தமேன்னு போக வேண்டியது தான். ஆனால் இவனுக்கு இப்படி கொடுத்து நல்லா சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டு 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 இவனுக்கு என்ன ஆயிடுச்சு, நிறைய சாப்பிட்டு 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 இவனுக்கு கடவுள் பயம்லாம் போயிடுச்சு. அந்த யூரோப்பியன்ஸ் எல்லாம் நீங்கள் பாருங்களேன், அவங்கெல்லாம் வந்து சர்ச்சுக்கெல்லாம் போகிறது கிடையாது. இப்போல்லாம் அவங்களுக்கெல்லாம் சர்ச்செல்லாம் தேவையே இல்லை. அவன் பாட்டுன்னு தின்னுபிட்டு எங்கேயாவது சுற்றிக்கிட்டு, ஊரை சுற்றிக்கிட்டு, அங்கங்கே சுற்றிக்கிட்டு, ஊர் மேய்ஞ்சிக்கிட்டு, கண்ட கதைகளெல்லாம் பண்ணிக்கிட்டு அவங்க எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா, அவங்க கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தியாகி LGBTQ அப்படின்ற அளவுக்கு ஒரு பெரிய வரிசை. LGBTQனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? எல்னா என்ன? லெஸ்பியன். ஜீனா கே, பீனா பைசெக்சுவல், இல்லை டீனா டிரான்ஸ்ஜெண்டர், கியூனா என்ன ஜெண்டர்னே தெரியாது, கொஸ்டின் மார்க், அதான் கியூ. LGBTQனா இதான் அர்த்தம். இவனுக்கு ரொம்ப கொழுப்பு வந்துட்டதுனால தானே இதெல்லாம் பண்ணுறான் இவன். ஆணு கூட ஆணுன்னு தெரியாதா, பெண்ணுன்னு கூட தெரியாதா இவனுங்களுக்கு? இவனுக்கு கேள்வி, இப்போ நான் என்ன ஜெண்டர்னே தெரியலங்கிறாங்க அவன். இன்னைக்கு நான் மேலுன்னு சொல்லுவேன் என்ன, நீ மேலுன்னு என்ன, நாளைக்கு ஃபீமேல்னு சொன்னால் நீ என்ன பண்ணணும், ஆமாம் நீ ஃபீமேல் தான்னு சொல்லணும் அப்படிங்கிறான். அப்போ எவ்வளோ கொழுப்பு இருக்கு இவனுங்களுக்கு. அது வேற அவங்களுக்கு ஒரு ப்ரைடு, அதில் LGBTQ கம்யூனிட்டி நாங்கள் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் 2 பேர் தான் படைச்சார், ஆணையும் பெண்ணையும் தான் படைச்சார். இவனுக்கு நிறைய சாப்பாடு கொடுத்து நிறைய பிளஸ் பண்ண உடனே இவனுக்கு கொழுப்பு வந்து கடவுளை உதைக்கிறானா இல்லையா? இப்போ இது மாதிரி தான். இதான் கடவுளை உதைக்கிறதுனா என்ன, இந்த மாதிரி வேலைங்கெல்லாம் பண்ணுறது தான். கடவுளுக்கே சேலஞ்ச் பண்ணுறது, அவர்கிட்டயே போய் வாலாட்டுறது. இந்த மாதிரி மட்டும் இல்லை,
நம்ம லெவலில் நம்மளும் ஏதாவது தப்பு பண்ணுவோம் பாருங்க. நம்ம எல்ஜிபிடிக்குங்கிற அந்த இடத்துக்கு போகலன்னா கூட நம்ம லெவலில் நம்ம எதையாவது அட்டகாசம் பண்ணக்கூடாது. தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு ரட்சிப்பின் கண்மலையை அவன் அசட்டை பண்ணானா. ஜபம் அப்புறம் பார்த்துக்கலாம், பைபிள் அப்புறம் படிக்கலாம். இப்போ என்ன, இப்போ படிக்கலனா என்ன இருக்கு? படிக்கலனா என்ன இருக்கு? பார்ட்டிக்கு போவோம், முதல்ல அங்கே போய் சாப்பிட்றதுக்கு போவோம். அவங்க கூப்பிட்டுருக்காங்க ஃபங்க்ஷனுக்கு போவோம் முதல்ல. இப்போ பைபிள் படிக்கலனா என்ன, நாளைக்கு சேர்த்து படிச்சுக்கிட்டா போகுது. நம்ம இப்போ எப்படி இருக்கிறோம், பைபிள் நம்முடைய உணவு மாதிரி இருக்கு. நம்முடைய உணவை மறந்தாலும் நாம் எதை மறக்க மாட்டோம்? பைபிளை மறக்க மாட்டோம். இல்லை, என் உணவை பார்க்கல அதிகமாக உம்முடைய வார்த்தையை நான் காத்து கொண்டேன்னு தான் தாவீது சொல்றார். ஆனால் இந்த மாதிரி கொழுப்பு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு பைபிள்லாம் சேர்த்து படிச்சுக்கலாம். இப்போ இன்னைக்கு படிக்கலாம், டெய்லி படிக்கணுமா? டெய்லி படித்தா தான் பைபிளா? எப்பாவது ஒரு முறை படிப்போம் அப்படிம்பாங்க. அந்த ஒரு கிறிஸ்டியன் வேல்யூஸ் தெரியாம, அந்த எத்திக்ஸ் தெரியாம இஷ்டம் போல நடக்க தொடங்குவாங்க. இதுதான் ரொம்ப டேஞ்சர். இது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அந்நிய தேவர்களால் எரிச்சலை மூட்டினார்கள், அருவருப்பானவைகளினால் அவரை கோபப்படுத்தினாங்க. தேவனுக்கு பலியிடவில்லை, தாங்கள் அறியாதவைகளும் தங்கள் பிதாக்கள் பயப்படாதவைகளும் நூதனமாய் தோன்றிய புது தெய்வங்களும் ஆகிய பேய்களுக்கு. இப்ப அவங்க நூதனமான கடவுள் எல்லாம் வேற கண்டுபிடிக்கிறாங்க. வித்தியாசமான கடவுள் எல்லாம் என்ன பண்றாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. அன்பானவர்களே, கொஞ்சம் மிகுந்த எச்சரிப்போடு, மிகுந்த கவனத்தோடு, மிகுந்த ஜாக்கிரதையோடு நாம் வாழ்வதற்கு தேவனிடத்திலே உதவி கேட்க வேண்டும். உபவாசிக்கிறீங்க, நல்லது, நீங்க அப்படித்தான் ஜீவிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனா எல்லாரும் சபையில் அது போலவே ஜீவிக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். ஊக்கமாக ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் அவங்க ஒரு பின்மாற்றக்காரர்களாக இருக்கக்கூடாது. அவர்கள் உம்மை உதைக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. உம்முடைய கற்பனைகளை புறம் தள்ளுகிறவர்களாக இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பெல்லாம் நமக்கு தூக்கத்தை விட ஜபந்தான் முக்கியம். ஆனால் இப்போ நிறைய பேர் தூங்கி எழுந்து நேராக குளிச்சுட்டு எங்கே போய்கிட்டே இருப்பாங்க, ஆஃபீஸ்க்கு குளித்து சாப்பிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஜபம் பண்ண மாட்டாங்க, வேதம் வாசிக்க மாட்டாங்க. சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப களைப்பாக இருக்குது, எனக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு பைபிள் படிக்கிறதுக்கெல்லாம் என்ன இல்லை, டைமே இல்லை. அது எவ்வளோ பெரிய பொய் பாருங்க. ரொம்ப இந்த மாதிரி காரியங்கள் தான் தேவனை விட்டு மனிதர்களை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்கிறது, தூரமாக கொண்டு போகிறது. ஜனிப்பித்த கண்மலையை நினையாமற் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். இப்படித்தான் ஒரு பாட்டே எழுதுறாங்க. நம்ம எழுதுற மாதிரி கர்த்தர் உன்னை நித்தம் நடத்தி அந்த மாதிரி பாட்டுலாம் எழுதலை. இவங்க எழுதின பாட்டு வித்தியாசமா இருக்குது. இவங்க எழுதின பாட்டு வித்தியாசமா இருக்குது. இந்த பாட்டு தான் எழுதினாருன்னு இந்த பைபிள்லயே போட்டிருக்கு பாருங்களேன். எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துச்சே, காலையில் தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். நாற்பத்தி மோசேயும் நூனின் குமாரனா யோசுவாவும் இந்த பாட்டின் வார்த்தைகளை எல்லாம் ஜனங்கள் கேட்கத்தக்கதாக சொன்னார்கள். இல்ல, இது என்னது பாட்டு? கர்த்தரை மறந்தேங்கிறது பாட்டு, அவருக்கு கோபம் மூட்டினேங்கிறது ஒரு பாட்டு, அவரை உதைச்சேங்கிறது ஒரு பாட்டு, இதெல்லாம் பாட்டு. இப்படி பாட்டு யாராவது எழுதி நீங்க பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி பாட்டு எழுதுனா ஓடுமா? ஓடாது. ஒருத்தரும் கேட்க மாட்டாது, என்னையா பாட்டு? பாட்டுனா எப்படி இருக்கணும்? அது உற்சாகமா நல்லா இல்லை இருக்கணும். இதெல்லாம் ஒரு பாட்டா? இதெல்லாம் ஒரு பிரசங்கமா? அப்படிம்பாங்க. என்ன இந்த
இந்த மாதிரி அவங்க கர்த்தரை விட்டு போயிடுவாங்க, தூரம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காகவே ஒரு பாட்டே எழுதினாங்க. எழுதி அவங்கள எச்சரிக்கிறதுக்கு மோசே ஒரு பெரிய பாட்டு எழுதிட்டார். அன்பானவர்களே, நம்மளை கூட ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில், ரொம்ப ரொம்ப கடைசி நாட்களில் வாழ்கிற நம்மையும் ஆண்டவர் என்ன நம்மள்கிட்ட எதிர்பார்க்குறாருன்னா, நாம் அவர் நம்மளை அழைச்சா இருப்பாருங்க. அந்த அழைப்பில் நின்று, அந்த கிருபையில் நின்று, சாட்சியாக நின்று, அந்த ஜீவியத்தை நடத்தி, அந்த ஜீவியத்தில் அவருக்கு உண்மையாக இருந்து, அந்த வாழ்க்கையில் நாம் தேவனுடைய வேதத்தை நேசித்து, ஜெபத்தை நேசித்து, உபவாசத்தை விரும்பி, அவர் பார்த்துக்கு வர்றத விரும்பி, என்றென்றும் அவருக்கு கீழ்ப்படுகிற ஒரு கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தையே கர்த்தர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். தெய்வ பயமுள்ள வாழ்க்கை நம்மளை விட்டு போயிடவே கூடாது. எந்த காலத்திலையும் தெய்வ பயமுள்ள வாழ்க்கையே வாழ்வதற்கு தேவனே எனக்கு கிருபை செய்யும், எனக்கு கிருபை செய்யும் என்று தெய்வ பயமுள்ள வாழ்க்கைக்காக நாம் ஆண்டவரை கேட்க வேண்டும். இந்த தெய்வ பயத்தை எல்லோருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார், ஆபிரகாம் கர்த்தருக்கு பயந்து நடங்கள் என்று தன் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் சொல்லுவான். இல்ல 28வது வசனத்துல பாருங்க, அவர்கள் யோசனை கெட்ட, அவர்களுக்கு உணர்வு இல்லை. அவர்கள் ஞானமடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்து கொண்டால் நலமாக இருக்கும். அவருடைய கண்மலை அவர்களை விற்காமலும் கர்த்தர் அவர்களை ஒப்புக்கொடாமலும் இருந்தாரானால், ஒருவன் 1000 பேரை துரத்தி 2 பேர் 10,000 பேரை ஓட்டுவது எப்படி? நிறைய அந்த பாட்டு ஒரு எப்படி நீங்கள் யாத்ராமம் 14ஆம் அதிகாரத்தை 15ஆம் அதிகாரத்தை ஒரு பாட்டாக பார்க்குறீங்களோ, அதே மாதிரி உபாகம் 32ஆம் அதிகாரமும் ஒரு பாட்டு தான். இந்த பாட்டில் ஆண்டவர் சொல்றாரு, அவங்களுக்கு உணர்வு இல்லாமல் போச்சுங்கிறார். மோசே அவர்களை நடத்திக்கிட்டே இருக்கிறாருங்க. நடத்திக்கிட்டு இருக்கும் போதே மோசே இதை பற்றி என்ன பண்றாரு, பேசுறார். மோசேயினுடைய கடைசி நாட்கள் வந்துருச்சு. மோசே அவங்கள வழி நடத்திக்கிட்டே இருக்கிறார். வழி நடத்திக்கிட்டு இருக்கும் போதே ஜனங்க எப்படி என்ன ஆகிட்டே இருக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஸ்பிரிச்சுவலா எங்க போய்கிட்டு இருக்காங்க, கீழே போய்கிட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல காலையில மாலையில விடாம ஓயாம ஆராதித்த மக்கள், உபவாச கூட்டத்தை விடாம ஓயாமல் உபவாசித்து ஜெபித்த மக்கள், ஒரு காலத்தில் தேவனை பற்றி கொண்டு எல்லா கூடுகைகளிலும் கூட்டங்களிலும் தேவனுக்கு நன்றி சொல்லி கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருந்த அந்த மக்கள் கூட்டம் இன்னைக்கு எங்க இருக்காங்க அப்படின்னு நம்ம தேடுற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஏன் அப்படி போறாங்க அப்படின்னா, அது ஒரு பின்வாங்கி போகிற செயலுக்கான ஒரு அடையாளம். பின்வாங்கி போகிற செயலுக்கான ஒரு அடையாளம். நாம் கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்கிறது. ஆனால் நான் எப்பொழுதும் சொல்கிறது போல, நாம் தேவனுடைய பிரசன்னத்திற்கு தேடி தேடி வருகிறோமே, திரும்ப திரும்ப வருகிறோமே, நாடி நாடி வருகிறோமே, அது எவ்வளவு நல்ல காரியம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அறிந்திருக்கிறபடியினால் வருகிறோம். சிலருக்கு ஜெப ஆவி இல்லாதவங்க தான் என்ன சொல்லுவாங்க, 40 நாள் எப்படிங்க ஜெபம் பண்றது, 40 நாள் எப்படி ஜெபம் பண்றது, 40 நாள் எப்படி உபவாசிக்கிறது, 40 நாள் என்னதான் ஜெபம் பண்றது, நம்ம என்ன ஜெபம் பண்ணோம் 40 நாள் சொல்லுங்க. நம்மளும் சாதாரணமாக தான் ஜெபம் பண்ணோம். ஆனால் இன்னைக்கு 37 நாளாக சாதாரணமாக என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஜெபம் நடந்துக்கிட்டே தான் இருக்கு, ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். தேவன் நம் நடுவில் அசைவாடிக்கிட்டே தான் இருக்கிறாரு. அப்போ என்ன நமக்கு தெரியுதுன்னா, ஒவ்வொரு நாளும் அவருடைய பிரசன்னம் புதுசாக தான் இருக்கு. ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்தில் நாம் வரும்போது அவருடைய சமூகம் புதுசாக இருக்கு. ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட நாம் அவருடைய பாதத்தில் உட்காரும் போது அது ரொம்ப புத்தம் புதுசாக தான் இருக்கே தவிர நேற்று இருந்த மாதிரி இன்றைக்கு இல்லை. ஒவ்வொரு நாளும் புது கிருபை தான். ஒவ்வொரு நாளும் ஒரு புது அபிஷேகம், ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய பிரசன்னம், ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வசனம், ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வெளிப்படுத்தலை ஆண்டவர் கொடுத்து
நம்மளை அருமையாக வழி நடத்துகிறார். நாம் கடைசி வர ஒரு எச்சரிப்புக்கு கீழேயே வாழ பழக வேண்டும். கடைசி வரை நாம் ஒரு எச்சரிப்புக்கு கீழேயே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். தேவன் நம்மை வழி நடத்துவார், தேவன் நமக்கு உதவி செய்வார், தேவன் நம்மை வழிநடத்தி கொண்டு போவார். நிச்சயமாய் நம்மை கைவிடவே மாட்டார். ஆனால் அவர் நம்மை கொடுக்க 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 நாம் அதிக கவனமாக இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? அதிகமாய் பெற்றுக்கொண்டவர்கள் அதிகமாக என்ன பண்ணணும்? கணக்கு ஒப்புவிக்கணும். உங்ககிட்ட 50 ரூபாய் கொடுத்தா 50 ரூபாய்க்கு தான் உங்களை கேள்வி கேட்க முடியும். அதே உங்ககிட்ட 50 கோடி கொடுத்தா 50 கோடிக்கு கேள்வி கேட்கணும் உங்களை. நீங்கள் 50 கோடிக்கு பதில் சொல்லணும், நீங்கள் 50 கோடிக்கு கணக்கு காட்டணும். நம்ம நாட்டில் ஊழலை பற்றி பேசினா அதுக்கு பதிலாக வேற எதையாவது பேசி ஜனங்களை திசை திருப்புறாங்களா? அப்படியெல்லாம் பரலோகத்தில் பேச முடியாது. ஊழலை பற்றி பேசினா, வேற ஏதாவது முக்கியமான பிரச்சனையை பேசினா, இந்தியாவில் எல்லாத்தையுமே மாற்றிட்ட மாதிரி இந்தியாவில் G20 மாநாடு நடந்தால் சேரி எல்லாம் என்ன வச்சு கட்ட வேண்டியது? பேனர் வச்சு ஸ்க்ரீன் வச்சு கட்டி சேரி எல்லாம் மறைச்சிட்டு G20 மாநாடுக்கு உலக தலைவர்களை எல்லாம் வர வச்சு இந்தியாவை மாற்றுங்கய்யா அப்படின்னா நம்ம ஆளுங்க எதை மாற்றுறதுல ஆர்வமாக இருக்காங்க பாரு. இந்த மாதிரி ஊரில் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நமக்கு தேவன் எவ்வளோ கொடுக்குறாரோ அவ்வளவு நம்மக்கிட்ட அவர் என்ன பண்ணுவார்? கேள்வி கேட்பார். இப்போ என்கிட்ட எவ்வளோ கொடுத்தாரோ அதுக்கு நான் என்ன சொல்லி ஆகணும்? அவருக்கு பதில் சொல்லணுங்க, கணக்கு சொல்லணும். எனக்கு கொடுத்த கிருபையாக இருக்கலாம், தாளந்தாக இருக்கலாம், எனக்கு கொடுத்த வரங்களாக இருக்கலாம், எனக்கு கொடுத்த அவருடைய ஞானமாக இருக்கலாம், அறிவாக இருக்கலாம், அபிஷேகமாக இருக்கலாம், எனக்கு கொடுத்த அவர் வாயின் வார்த்தைகளாக இருக்கலாம். எனக்கு கொடுத்ததுக்கெல்லாம் நான் அவருக்கு என்ன பண்ணணும்? எனக்கு கொடுத்த காசாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். நான் என்னெல்லாம் பெற்றுக்கொண்டேனோ எல்லாத்துக்கும் ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவனாக இருக்கிறேன். அதனால தான் பைபிள் சொல்லுது, அதிகமாக பெற்றுக்கொள்றவங்க அதிகமாக கணக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. அதிகமாக பெற்றுக்கொண்டவங்க அதிகமாக என்ன பண்ணணும்? கணக்கு சொல்லணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் தேவனிடத்துலேருந்து நிறைய பெற்றுக்கொண்டோம். 40 நாட்களில் நிறைய வந்து கேட்டோம். தேவனை நிறைய காரியங்களில் மன்றாடணும், நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கிறோம். பெற்றுக்கொள்றதெல்லாம் நல்லது தான். பெற்றுக்கொண்டதுக்கெல்லாம் நாம் என்ன பண்ண வேண்டியது இருக்குது? கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது இருக்குது. பிரதர், சிஸ்டர், உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களுக்கு எவ்வளவு செஞ்சார்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் பெற்ற ஒவ்வொரு நன்மைக்கும் நீங்கள் எவ்வளவு நன்றி சொன்னீங்கிறதும் உங்களுக்கு தெரியும். இல்லை, நீங்கள் பெற்றுக்கொண்டு 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 நீங்கள் அதற்கு பதில் நன்றியே சொல்லாமல் நீங்கள் ஒரு அப்படியே பைபிளில் சொன்ன மாதிரி கொளுத்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டோன்னா யாருக்குங்க அந்த மாதிரி ஆகும்? சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு எக்ஸசைஸும் இல்லாமல், சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு வேலையும் செய்யாமல், சாப்பிட்டு சாப்பிட்டு சும்மாவே இருந்தால் என்ன ஆகும்? ஆமாம், உடம்பு ஃபுல்லாக பிரச்சனை தான் வரும்ல. அந்த மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் ரொம்ப பயங்கரமாக பேசுகிறாருங்க. நீங்கள் இந்த அதிகாரத்தை வீட்டில் போய் தயவு செஞ்சு படிங்க, நல்லா படித்து பாருங்க. படித்து பார்த்துட்டு இந்த ஜாதிகளோட கர்த்தர் எப்படி பேசுகிறாரு அப்படிங்கிறத நீங்கள் பாருங்க. இதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய வழியை எப்படி சரிப்படுத்துறது அப்படின்னு நீங்களே சிந்திங்க. 37வது வசனம் ஒன்று படிங்களேன். அப்பொழுது அவர்கள் பலியிட்ட பலிகளின் கொழுப்பை தின்று பானபலிகளின் திராட்சரசத்தை குடித்த அவர்களுடைய தெய்வங்களும் அவர்கள் நம்பின கண்மலையும். சில நேரங்களில் மக்கள் பாருங்க, உலகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஐரோப்பிய அமெரிக்க மக்கள் இங்கே வந்துட்டு இந்தியாவில் இருக்கிற மாதிரி கடவுளை நாங்கள் எங்கேயும் பார்த்ததில்லை அப்படின்பா. அவன் வந்துட்டு பைத்தியம் ஆகணுங்க. இந்தியாவில் இருக்கிற மாதிரி கடவுளை எங்கேயுமே நாங்கள் பார்த்தே இல்லை, இது மாதிரி அற்புதமான கடவுள்கள்லாம் எங்கள் ஊரில் இல்லைம்பா. ஏன்னா அவனுக்கு பைபிளும் தெரியாது, அவன் பைபிளை படித்ததும் இல்லை, அவனுக்கு எதுவுமே தெரியாதனால. நீங்கள் வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ்ட்ரீம் இருக்கு.
ஒரு பக்கம் ஸ்பிரிச்சுவலாக பயங்கர எக்ஸ்ட்ரீமில் இருப்பாங்க, ரொம்ப நல்லா இருப்பாங்க. இன்னொரு பக்கம் சுத்தமாக ஜீரோவில் இருப்பாங்க, சுத்தமாக ஜீரோவில் இருப்பாங்க. ஸ்பிரிச்சுவல்னா அது வாசனையாக இருக்காது சிலவனுக்கு, அப்படி இருப்பான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஒரு கல்யாணம் நடந்துச்சு. அந்த கல்யாணத்துக்கு அந்த பாஸ்டர் வந்து இடம் கேட்டார். சரி, கல்யாணம் தானே, அவங்களுக்கு பண வசதி இல்லை போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு நானும் இடம் கொடுத்தேன். ராத்திரி கல்யாணம்லாம் முடிஞ்சுட்டு 12 மணிக்கு பொண்ணு வெளியே நின்று சிகரெட்டு குடிச்சிக்கிட்டு இருக்குது. மணப்பெண்ணு, அவள் ஜெர்மன். அந்த பொண்ணு நம்ம ஊர் பொண்ணு இல்லை, ஜெர்மன்காரி. அவள் வெளியே நின்று அவள் சிகரெட், என்னடா இது வெளியே பொண்ணு சிகரெட்டு குடிக்குது, எந்த பொண்ணு? அவள் தான் பிரைடு. பிரைடு என்ன பண்ணிகிட்டு இருக்கு, வெளியே நின்று சிகரெட் குடிச்சிக்கிட்டு இருக்கு. கடவுளே, இந்த ஜென்மங்களுக்கெல்லாம் இங்கே போய் இடம் கொடுத்தோமே, நான் நல்ல வேலை உள்ள பிடிக்கல. அவ்வளோதான் அவங்க அறிஞ்சிருக்கிற கிறிஸ்தவம், அவ்வளவுதான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கிற கிறிஸ்தவம், அவ்வளவுதான். அந்த கல்யாணத்தில் பிரசங்கம் பண்ண சாம்பி செல்லத்தூர கூட வந்திருந்தார். பாவம், அவர் தான் பிரசங்கியார். நான் தான் அதில் முக்கியமான கெஸ்ட்டு. எங்கள் நிலைமையை பாருங்க. அவரை நானும் ரொம்ப நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். இவ்வளோ பெரிய சர்ச் இருக்குது பாஸ்டர், இந்த ஏரியாவில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அவர் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தார். அவர் பேசிட்டு அவர் போயிட்டார். பாஸ்டர் அலெக்ஸ் ஜோசப் வந்திருந்தார், எல்லாரும் வந்திருந்தாங்க, எல்லாம் போயிட்டோம். நாங்கள் எங்களுக்கு வீடு அப்போ இங்கே தானே, திடீர்னு எங்களை கூப்பிட்டாங்க. என்னென்னு கூப்பிட்டாங்க பாருங்க, அந்த பொண்ணு சிகரெட் குடிச்சிக்கிட்டு. எங்களுக்கு ஒன்றும் புரியல. அட பாவிகளா, இப்படி இருக்கு ஐரோப்பா கிறிஸ்தவம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. ஐரோப்பாவனுடைய கிறிஸ்தவம் எந்த மாதிரி இருக்குதுங்கிறத அந்த ஒரு விஷயமே நமக்கு சொல்லிருச்சு. அந்த பையன் ஒரு பாஸ்டருடைய பையன், வேற படிக்க போன இடத்துல அவளை பிடிச்சிட்டு வந்துட்டான். இப்போ அவள் டெய்லி வீட்டில் சிகரெட் அடிச்சுக்கிட்டு தான் இருப்பான்னு நினைக்கிறேன். இவன் என்ன பண்ணுறான்னு தெரில, வாங்கி கொடுத்துட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் ஒரு ஜென்மங்க. இதுகளை எல்லாம் நம்ம என்ன செய்யறது பாருங்க. இந்த மாதிரி சீர்கெட்டு போகிறதுக்கான நிறைய வழிகள் இருக்குங்க. அதனால தான் கிறிஸ்தவ போதனைகள் வந்து மிக கடுமையானதாகவும், ரொம்ப பக்தி விருத்திக்கு ஏதுவாகவும், ரொம்ப உணர்த்தக்கூடியதாகவும், நம்மை ரொம்ப உருவாக்கக்கூடியதாகவும், ஏன் அதை அதிகமாய் வலியுறுத்தி போதிக்கப்படுகிறது என்றால், வலியுறுத்தி போதிக்கப்பட்டாலே நம்ம ஆளுங்க ஒழுங்கா செய்ய மாட்டாங்க. வலியுறுத்தி போதிக்கலைன்னா எவன் செய்வான்? எல்லாம் அவுத்து விட்ட மாடு மாதிரி ஆயிடுவாங்க. அதனால தான் தேவனும் என்ன பண்றாருன்னா, நமக்கு நல்ல காரியங்களை ஆசீர்வாதங்களை போதிக்கிற அதே வேளையில் கடுமையான காரியங்களை எச்சரிக்கிற விஷயங்களை நமக்கு போதிக்க அவர் தவறுறதே இல்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நம்மை எப்பவுமே எச்சரிச்சுக்கிட்டே இருந்தார்னா நம்ம கடைசி வரைக்கும் ஒழுங்கா இருக்கலாம். நம்ம நான் அதை விரும்புங்க, அதை எங்களுக்கு பிடிக்கல, அதில் எங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நமக்கு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய செய்திகள், நம்ம எச்சரித்து நம்மை சரிப்படுத்தக்கூடிய செய்திகளை தேவன் நமக்கு அருள்வாரானால் அந்த செய்திகளின் மீது அதிக நாட்டம் கொள்ளுங்கள். அந்த செய்திகள் பரவசமாக இருக்காது, அந்த செய்திகள் உற்சாகமாக இருக்காது, அந்த செய்திகள் நமக்கு அல்லேலூயா ஆமேன் சொல்ல தோன்றாது. ஆனால் அந்த செய்திகள் நம்முடைய வாழ்வினுடைய வாழ்க்கையை கட்டமைத்து கொண்டு வருவதற்கு அவைகள் ரொம்ப தேவை. இளம் தலைமுறைகளுக்கு அது ரொம்ப தேவை. இளம் தலைமுறைகளை உருவாக்க அது அவசியம் தேவை. நைட் பிரேயரா தேவை, யூத் மீட்டிங்கா தேவை. நேற்று ராத்திரி 35 பிள்ளைங்க வந்திருந்தாங்க. அந்த பிள்ளைகள் எல்லாம் நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா ராத்திரி எல்லாம் அவங்க ஒரு அட்மாஸ்பியர்ல இருக்கிறாங்க, அவங்க உருவாயிடுவாங்க, அவங்கள ஆண்டவர் உருவாக்கிடுவார். அது ஒரு பெரிய பெற்றோருடைய பெரிய கடமைன்னு நான் நினைக்கிறேன். எப்படியாவது நம்முடைய பிள்ளைகள் உருவாகட்டும்னு அவங்கள உருவாக்குற இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? அனுப்பி வைக்கணும். அவங்கள தள்ளி விட்டுறணும். நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாதிரி யோபு மாதிரி நம்ம இருக்கணும். எப்படி இருக்கணும்னா, ஒருவேளை என் பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு யோபு காலையில் எழுந்து என்ன பண்ணுவாரா?
ஆண்டவருக்கு பாவ நிவாரண பலி எல்லாம் செலுத்துவார். பிள்ளைங்களை மன்னிச்சிருங்க, அவங்க தெரியாமல் செஞ்சுருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாது, சின்ன பிள்ளைங்க விவரம் இல்லாமல் செஞ்சுருப்பாங்க, அவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள என்ன பண்ணுங்க, மன்னிச்சிருங்க. அப்போ அந்த முன்னோடியாக இருக்கிற தலைமுறை நாம தானே. அந்த தலைமுறை எவ்வளவு கவனமாக தங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டை வச்சிருக்கணுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டை பார்க்குற உங்கள் பிள்ளைங்க உங்களை பார்த்து பயப்படணும். எங்கள் அப்பா அம்மாவுடைய ஆவிக்குரிய நிலை இவ்வளோ மேலே இருக்குது, இவ்வளோ மேலே இருக்காங்க அவங்க, நாங்கள் எங்கேயோ இருக்கிறோம், இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு உங்களுடைய ஸ்பிரிச்சுவலை பார்த்து உங்கள் பிள்ளைங்க பயப்படணும். நாளைக்கு அவங்க சொல்லணும், எங்கள் அப்பா மாதிரி வரணும்னு எனக்கு ஆசையாக இருக்கு, எங்கள் அம்மாவை மாதிரி வரணும்னு எனக்கு ஆசையாக இருக்கு, அந்த மாதிரி ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை எனக்கு வேணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு அதை தான் அவங்க கையில் எடுக்கணும். நாம் அவங்களுக்கு செட் பண்ணி கொடுக்குற அந்த ரோல் மாடல் இருக்கு பாருங்க, அது ரொம்ப நல்ல அற்புதமாக இருக்கணும் பாருங்க. அல்லேலூயா. நம்ம அவங்களுக்கு நிறைய சாப்பாடு கொடுக்கறது, நிறைய காசு கொடுக்கறது, இதெல்லாம் நாம் அவங்களுக்கு கொடுக்குற நல்ல காரியங்கள் நினைச்சாலும் அதை விட நல்ல காரியம் ஒன்று இருக்கு. நீங்களும் நானும் அவங்களுக்கு எவ்வளவு முன்னோடி கிறிஸ்தவங்களா இருக்கிறோம். நாம் நிற்கணும், ஆண்டவருக்காக நிற்கிறத அவங்க பார்க்கணும், நம்ம ஆண்டவருக்காக வாழ்றத அவங்க பார்க்கணும், ஆண்டவருக்காக ஓடுறத அவங்க பார்க்கணும். இல்லை அன்னைக்கு பாஸ்டர் அம்மா சொன்னாங்களே, அந்த மாதிரி அப்பா அம்மா பிள்ளைகள்கிட்ட சொல்லுவாங்களா, யாராவது வந்தாங்கன்னா நான் இல்லைன்னு சொல்லிவிடு அவங்க கிட்ட. அப்போ நம்ம என்ன கற்றுக் கொடுக்குறோம் தெரியுமா? பொய் சொல்ல கற்றுக் கொடுக்குறோம். வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம என்ன சொல்கிறோம், நான் இல்லைன்னு சொல்லிடுன்னு அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறோம். நம்ம அந்த குழந்தைக்கு பொய் சொல்ல சொல்லி கொடுக்குறோம், நடிக்க சொல்லி கொடுக்குறோம், இல்லை எப்படி ஏமாத்தி பேசுறது அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம். அப்படியா சொல்லி கொடுக்கறது? நம்ம அப்படி சொல்லி கொடுக்கலாமா? சொல்லி கொடுக்கக்கூடாது. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுங்கிறாங்க. அந்த குழந்தைய போய் நம்ம பொய் சொல்லி கெடுக்கலாமா? அந்த குழந்தைக்கு நம்ம பொய்யை கற்றுக் கொடுக்கலாமா? கற்றுக் கொடுக்கவே கூடாது. அதனால தான் நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் வச்சுட்டு போங்க, அதை வைங்க, அதையே அவங்க பார்க்கட்டும். நீங்கள் பைபிள் படிக்கிறத, நீங்கள் ஜெபிக்கிறத, நீங்கள் வசனம் கேட்கறத, நீங்கள் வசனம் படிக்கிறத, வசனம் தியானிக்கிறத, நீங்கள் உட்கார்ந்து மணிக்கணக்காக ஜெபிக்கிறத உங்கள் பிள்ளைகள் பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா தானாக அவங்க அப்படி தான் வருவாங்க. எதனால் இயேசுவின் சீஷர்கள் எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுத்தாரன்னு கேட்டாங்க? அவர் ஜெபம் பண்ணுறதுனால தானே அவர்கிட்ட ஜெபம் கற்றுக்கணும்னு விரும்பினாங்க. அவரே ஜெபம் பண்ணாதவராக இருந்திருந்தாருன்னா, ஆத்திரம் தோத்திரம் நீக்கிட்டு இருந்திருந்தாருன்னா அவர்கிட்ட கற்றுக்குவாங்களா யாராவது? அப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுங்க. காலையில் அதிகாலையில் பார்த்தா எங்கள் அம்மா எப்பவும் ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க, எங்கள் அம்மா அதிகாலையில் எழுந்து உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்க. இல்லைன்னா நாம் ஒரு அடுத்த தலைமுறையை நாம் ஒரு பலமான தலைமுறையை உருவாக்காமல் விட்டுருவோம். ஒரு பலமான தலைமுறையை உருவாக்குறதுக்கு நல்ல பலமான பெற்றோர்கள் தேவை, ஆவிக்குரிய பெற்றோர்கள் தேவை, ஜெப வீரர்கள் தேவை, ஆண்டவரை தேடுகிறவர்கள் தேவை, ஆவியில் நிரம்பி இருக்கிற பெற்றோர்கள் தேவை, உண்மையை பேசுகிற கிறிஸ்தவர்கள் தேவை, நேர்மையாய் வாழ்கிற கிறிஸ்தவர்கள் தேவை, வேலை ஸ்தலத்தில் உண்மையா இருக்கிற கிறிஸ்தவர்கள் தேவை, சபையில் உண்மையா இருக்கிற கிறிஸ்தவர்கள் தேவை, யாரையும் குறை பேசாமல் அவர்கள் வேலையை மட்டுமே பார்க்கிற ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் தேவை, விசுவாசம் உள்ள கிறிஸ்தவர்கள் தேவை. விசுவாசமா இருக்கணும். நீங்க விசுவாசமா இருக்கிறத பார்த்துட்டு உங்க பிள்ளைங்க ஆச்சரியப்பண்ண, எங்க அம்மா அப்பாட்ட ஒன்றும் இல்லை ஆனா இவ்வளவு விசுவாசமா பேசுறாங்களே, எங்க இருந்து வந்துச்சு இந்த விசுவாசம் அவங்களுக்கு? கர்த்தர் கொடுப்பாரு, கர்த்தர் கொடுப்பாருன்னு சொல்றாங்க. அவங்க சொல்ற மாதிரியே கர்த்தர் என்ன பண்றாரு? அவங்களுக்கு கொடுக்கிறாரு, அவங்க தேவையெல்லாம் சந்திக்கிறாரு கர்த்தர். இது வரைக்கும் அவங்க யார்கிட்டையும் கை நீட்டாம இவ்வளவு அருமையா வாழ்றாங்களே, இப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை அவங்களுக்கு கிடைச்சிருக்குதே. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பிள்ளைகளை போய் சென்றடையும். மெதுவா தான் ரீச் பண்ணோம், ஆனா அது கட்டாயமா ரீச் பண்ணிடும். அது ரீச் பண்ணிருச்சு அப்படின்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான பிலீவர்ஸ் ஆயிடுவாங்க.
ஸ்ட்ராங் பிலீவர்ஸை ஒரு வீட்டில் உருவாக்குறது பாஸ்டர் இல்லை, ஸ்ட்ராங் பிலீவர்ஸை உருவாக்குறது அப்பா அம்மாவுடைய பொறுப்புங்கிறத நீங்க மறக்கவே மறக்காதீங்க. என்ன தப்பு வேணாலும் பிள்ளைங்க பண்ணிக்கிட்டு இருக்கட்டும், நீங்க பாட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருங்களேன், எல்லாம் சரியா வந்து நிற்பாங்க. எல்லாம் சரியா வந்து நிற்பாங்க. அதுக்கு பிறகு நீங்க கிழிச்ச கோட்டை ஒருத்தரும் தாண்ட மாட்டான். கிழிச்ச கோட்டை அப்படியே நிற்பான். எங்க அப்பா சொல்லியிருக்காரு, எங்க அம்மா சொல்றாங்க, அது சரியா தான் இருக்கும். எங்க அப்பா அம்மா சொன்னாங்களா, அது கரெக்டாக தான் இருக்கும். எங்க அப்பா அம்மா பேசுனா அது கரெக்டாக தான் இருக்கும். எங்க அப்பா அம்மா தெரியும் அவங்க ரொம்ப தெய்வீகமானவங்க அப்படிங்கிற ஒரு சாட்சியை நீங்க ஏற்படுத்தல அப்படின்னா அது தப்பா போயிடும். பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்க போறீங்க அப்படின்னா, மாடல் பேரண்ட்ஸா ஒரு மாடலை செட் பண்ண போறீங்க உங்க பிள்ளைங்களுக்கு. அந்த மாடல்ல நீங்க வாழ போறீங்க. அதான் மாடல். அந்த மாடலா அவங்க பார்க்க போறாங்க இல்ல, அந்த மாடல்ல அவங்க இருக்க போறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யார் உங்களை பார்க்கறாங்க, அப்ரிஷியேட் பண்றாங்க, அதெல்லாம் நீங்க பார்க்க கூடாது. மணி 1:15. சரி, எழுந்து நில்லுங்க, ஜெபம் பண்ணல. நான் டைம் பார்க்கல. வெள்ளிக்கிழமை நீங்கள் சாட்சி சொல்கிறதுக்கு டைம் எடுங்க. யாருக்காவது சாட்சி வேணும்னா சிஸ்டர்கிட்ட சொல்லிவிடுங்க. வெள்ளிக்கிழமை நீங்கள் சாட்சி சொல்லுங்கள். சனிக்கிழமை நான் உங்களுக்கு கடைசியாக கர்த்தருடைய வார்த்தைகளை போதிச்சு நான் முடிக்கிறேன். வெள்ளிக்கிழமை டைம் இல்லைன்னா கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு நான் நிறுத்திடுறேன். ஆனால் சனிக்கிழமை நான் கட்டாயமாக பேசுவேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கொஞ்சம் டைம் எடுத்திருக்கேன், நான் கடிகாரத்தையே பார்க்கல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு மாடலை நம்ம செட் பண்ண போகிறோம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒரு மாடலாக வைக்கிட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உபவாச நாட்கள் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவனுடைய மகிமை விளங்கி கொண்டிருக்கிறது. தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறது. அன்புள்ள பிதாவே, இந்த நாட்களுக்காக, இந்த நேரத்துக்காக, இந்த வேலைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய ஜனங்கள். நாங்கள் உம்முடைய ஜனங்களாகி எங்களை எப்படி உருவாக்க சித்தம் கொண்டிருக்கிறீரோ அப்படி உருவாக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை போல வேணாம். அவங்க ஆசீர்வாதத்தில் ரொம்ப பின்மாற்றம் அடைஞ்சிட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைமை இங்கே இருக்கிற ஒரு கிறிஸ்தவங்களுக்கும் வரக்கூடும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் எல்லாரும் ஆண்டவருக்கு பிரியமாக தான் நடக்கணும். ரொம்ப சாட்சியாக இருக்கணும், ரொம்ப உண்மையாக இருக்கணும். ஆண்டவர் எங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுங்க, எங்களுக்கெல்லாம் போதியுங்க, எங்களை எல்லாம் ஆசீர்வதியுங்க. உம்முடைய வார்த்தைகளுக்காக, வசனங்களுக்காக ரொம்ப நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு நீங்கள் எங்களுக்கு போதிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இந்த கடைசி உபவாச நாட்களில் சில விஷயங்களை எங்களுக்கு போதிச்சுக்கிட்டே இருக்கீங்க, உணர்த்திக்கிட்டே இருக்கீங்க, சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. ரொம்ப நாங்கள் நன்றி சொல்கிறோம். உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய நாம் மயப்படும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவர், இந்த நேரத்தில் பிரேம்கா ஜெபிக்கிறோம். அவர் ஆசீர்வதிங்க, அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. தேவைகள்லாம் சந்திச்சு அருமையாக நடத்துங்க. ஆண்டவரே, உடைய கரங்களில் எல்லா குடும்பங்களையும் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பரமபிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. உடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடும் இயேசுவின் வருகை மட்டும் இருந்து நடத்துவதாக. ஆமென். அல்லேலூயா.